நீங்க இப்பதான் புதுசா காலேஜ் ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் இல்ல ஆல்ரெடி 1 or 2 years படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்னாலும் பரவாயில்ல, then here is the video of 10 college essentials every student must buy. பட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சின்னதா ஒரு டிஸ்க்ளைமர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். which is நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதும் இதே டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு காமனான கண்டென்ட் தானே. ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் இதே டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி வந்திருப்பாங்க. அதை நானுமே பிஞ்ச் வாட்ச் பண்ணியிருந்திருக்கேன். பட் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ அதில் இருக்க டைட்டில் மட்டும் எசென்ஷியல்னு இருக்கும். பட் உள்ளே போய் பார்த்துருந்தோன்னா அதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமேலாம் எசென்ஷியலாக இருந்திருக்காது. சேம் இப்போ நான் லிஸ்ட் பண்ண போகிற இந்த 10 ப்ராடக்ட்ஸுமே எல்லாமேலாம் எசென்ஷியல் கிடையாது. அஃப்கோர்ஸ் 1 or 2 ப்ராடக்ட் வந்து எசென்ஷியல் தான், மஸ்ட் பை அந்த டேக்லைன்குள்ளார தான் வரும். பட் ரிமைனிங் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எசென்ஷியல்ஸ் கிடையாது. அது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஒர்க் பண்ற அந்த ஒர்க் ஃப்ளோவை ஈஸி பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த 10 ப்ராடக்ட்ஸ் நான் என்னென்னு லிஸ்ட் பண்றேன். சைட் பை சைட் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதையும் மென்ஷன் பண்றேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுனா மட்டும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பை பண்ணுங்க. அதர்வைஸ் யூ டு நாட் ஹேவ் டு பை தீஸ் திங்ஸ். இதெல்லாம் இல்லைனாலும் உங்க காலேஜ் லைஃப் பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மட்டும் ஃபுல்லா வாட்ச் பண்ணிருங்க. ஏன்னா இந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இன் த லிஸ்ட், லேப்டாப். நான் லேப்டாப் பற்றி இன்னும் 100 வீடியோவில் கூட பேசுவேன். ஏன்னா ஒரு லேப்டாப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற மணி அப்படிங்கிறது யூஸ்லெஸ்ஸாக போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. அண்ட் என்னோட லைஃப்பில் நான் பண்ண பெஸ்ட் பர்ச்சேஸ் எதுன்னு யாராவது வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் என்னோட லேப்டாப்பை தான் சொல்லுவேன். பிகாஸ் ஸோ மச் ஆஃப் வேல்யூ இந்த லேப்டாப் எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யூ டு பை அ லேப்டாப். ஏன்னா போத் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையுமே வந்து சேல் போயிட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஒரு லேப்டாப் நல்ல லேப்டாப் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட லேப்டாப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நார்மல் டைமை விட இதில் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி 5,000 வந்து லெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட பெஸ்ட் பர்ச்சேஸை வந்து மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த லேப்டாப் வாங்குறதுன்னு ஐடியா இல்லைனா நான் ஆல்ரெடி இந்த சேனலில் லேப்டாப் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பெஸ்ட் லேப்டாப்பை பை பண்ணிக்கோங்க. நம்பர் 2 இந்த லிஸ்ட், எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். என்ன இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எல்லாம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்னு கேட்காதீங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், திஸ் இஸ் லைஃப் சேவர் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் எனக்கு இது எப்படி எசென்ஷியல்னு சொல்றதுக்கு முன்னாடி இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு அவுட் ஸ்டேயிங் ஹாஸ்டலர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா தென் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம ரூமில் இருக்க ஒரே ஒரு சாக்கெட்டில் எவ்வளோ பேர் சார்ஜ் போட முடியும். இந்த பிரச்சனை கண்டிப்பாக வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்க பசங்களுக்கு வந்து ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ நம்மலாம் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறோம், நம்ம இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்னும் நிறைய டெக் கேஜெட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எல்லாத்தையுமே சைமல்டேனியஸாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் 10 பேர் இருக்க ஒரு ரூம்ல சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா we definitely need this extension box. அண்ட் இது என் லைஃப்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நீங்க பின்னாடி இங்க இருக்க லைட், இந்த சைட்ல இருக்க லைட், ஃப்ரண்ட்ல இருக்க லைட், அப்புறம் லேப்டாப்ஸ், எங்கிட்ட வந்து ஆஃபீஸ் லேப்டாப்பும் இருக்குது, அப்புறம் என்னோட ஓன் லேப்டாப்பும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் சைமல்டேனியஸாக வந்து பவர் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அண்ட் இது வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஜங்ஷன் பாக்ஸ். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும்ல, அந்த டைப் ஆஃப் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதில் தான் நீங்கள் பார்க்குற எல்லா லைட்டுமே வந்து சோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு, எலக்ட்ரிசிட்டியை வந்து எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஜங்ஷன் பாக்ஸுமே காலேஜ் லைஃப்பில் நமக்கு தேவைப்படுற ஒரு எசென்ஷியல். அதனால தான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பெஸ்ட் பையிங் லிங்க்கும் நான் வந்து ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல நம்பர் 3 பிரிண்டர். இது எல்லாருக்குமே எசென்ஷியலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டிவ் பர்சன், ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப நிறைய வேலை பார்ப்பீங்க, இல்லை சம்மன் ஹூ டுக் லாட் ஆஃப் ஜெராக்ஸஸ் அண்ட் பிரிண்ட் அவுட்னா நம்ம வீட்லேயே வந்து ஒரு பிரிண்டிங் மிஷின் வச்சுக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷன். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ்க்கு சில விஷயம் வந்து பிரிண்ட் அவுட் எடுப்பேன். அப்புறம் இந்த பேக்ரவுண்ட்லேயும் அப்புறம் அங்கேயும் நீங்கள் சில வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு போஸ்டர்ஸ் இருக்கும், கோடி ரோட்ஸ், வெஜிடா, ஷோயோ ஹினட்டா, அப்புறம் ஃபைட் கிளப்போட போஸ்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் நானே வந்து ஆன்லைனில் எடுத்து சின்ன சின்ன கோட்ஸ்லாம் ரெடி பண்ணி நான் பிரிண்ட் அவுட் எடுத்த போஸ்டர்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து நிறைய பிரிண்ட் அவுட்டு, ஜெராக்ஸ் எல்லாம் போடுவீங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு பிரிண்டர் மிஷின் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற மாடல் வந்து எப்சனில் 3L110 அப்படிங்கிற மாடல் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஒரு மிஷின். இப்போ வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே வந்துருச்சு. நான் வந்து கெனானில் ஒரு மாடல் பார்த்தேன்னு நினைக்கிறேன், அதில் 2மே இருந்துச்சு. நான் வந்து லிங்க் வந்து டேக் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எந்த மாடல் வந்து சூட்டபுளாக இருக்கும், கேபிள்னாலும் சரி வைஃபைனாலும் சரி, ஏதோ ரேட் டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். அதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப், ஸ்டடி லேம்ப். எனக்கு சின்ன வயசில் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்க்குற ஹேபிட் இருந்துச்சு. அப்போ நான் பார்த்துட்டு இருந்த கார்ட்டூன்ஸில் வர ப்ரொட்டாகனிஸ்டோட டெஸ்க் செட்டப் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக ஒரு ஸ்டடி லேம்ப் இருக்கும். அவங்க படிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் ஒரு ஸ்டடி லேம்ப் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சைல்ட்ஹுட் ஃபேண்டஸியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வாங்கினது தான் இந்த ஸ்டடி லேம்ப். இப்போ இது எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் லேட் நைட்டில் வந்து புக்லாம் ரீட் பண்ணுவேன். அப்போ வந்து மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த லைட் வந்து
யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அப்பப்போ நான் வீடியோட பேக்ரவுண்டுக்குமே இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஸ்டடி லேம்பை வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணி அரௌண்ட் 8 monthsக்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஃபங்க்ஷனிங் குட். அண்ட் இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒயிட், கொஞ்சம் வார்ம், அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் டிம்மான வார்ம் மாதிரி. ஸோ ஸ்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதை நீங்கள் எப்படி வேணால் வளைச்சி நீங்கள் இந்த லைட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஹோம் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதோ வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் ஃபோனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் வச்சு அழகாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பென் வேணும்னாலும் இந்த இதுக்குள்ளார வந்து நீங்கள் பென்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எசென்ஷியலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னாலும் இதே லிங்க், நான் சேம் லிங்க் வந்து டேக் பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் சைடில் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு ஹாபியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தென் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. நான் வந்து மோர் தென் 1 இயராக நாய்ஸ் பிராண்டில் வந்து நாய்ஸ் 3 இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. மோர் தென் 1 இயராக நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேட்டரி பேக்கப்புமே வந்து எனக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் மெமரி கார்டு வந்து ஸ்லாட் இருக்குது. அதை நீங்கள் போட்டு சாங்ஸ் கூட கேட்டுக்கலாம் வேணும்னா. பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹெட்ஃபோன்ஸ். அரௌண்ட் 2000, ஒரு 1600 to 1800 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு பட்ஜெட்டில் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஏஎன்சி வேணும் அப்படின்னா நான் JBLல வந்து ஒரு மாடல் பார்த்தேன், அது வந்து நல்லாவே இருக்குது. நான் அதையுமே வந்து டேக் பண்ணுறேன், நீங்கள் அதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேமர்ஸ்க்கு இதை நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, இது வந்து ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் தானே. உங்களுக்கு அந்த லேட்டன்சி ப்ராப்ளம்னால நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து அந்த ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸாக தானே இருக்கும். ஸோ நான் அதுலேயுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் பார்த்து டேக் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பிகினர் கேமர் அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 6 மவுஸ். ஃபஸ்ட்டு நான் மவுஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணுமான்னு தான் நினச்சேன். பட் நான் படித்த காலேஜ்லேயும் சரி, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸ்லேயும் சரி, என்னோடய ஃபீமேல் கலீக்ஸ் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மவுஸ் யூஸ் பண்ணியே நான் பார்த்தது கிடையாது. கேட்டாலும் அவங்களுக்கு வந்து மவுஸ் கம்ஃபர்டபுளாக இல்லையாமா, இந்த குட்டி ட்ராக் பேட் தான் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காமா. ஸோ இந்த சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்க 35% ஃபீமேல் ஆடியன்ஸ் இருக்கீங்க இல்லையா, அவங்களாம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களாச்சும் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுவீங்களா, யூஸ் பண்ண மாட்டிங்களா? அப்படி யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு நோ திஸ். அண்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா ANT eSports அப்படிங்கிற பிராண்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அரௌண்ட் 450 அந்த டைமில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது இந்த லேப்டாப் வாங்கும்போது பர்ச்சேஸ் பண்ணது. மோர் தென் 3 இயர்ஸாக இந்த மவுஸ் வந்து என்கிட்ட தான் இருக்குது. இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து 2 கீஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே இன்னும் ஸ்டில் ஃபங்க்ஷன் ஆகி தான் இருக்குது. ப்ளஸ் நார்மலாக இந்த DPI, ஸ்க்ரால் வீலு, மற்றதெல்லாம் நான் சொல்ல தேவையில்ல, இது எல்லாமே இருக்குது. இதே மவுஸ் ஸ்டில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் லிங்க் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இப்போ ஆர்டிஃபேக்ட்ஸ்னு ஒரு பிராண்ட் வந்திருக்காமே, அதில் வர மவுசஸ் கூட எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த மவுஸ் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா லாஜிடெக், நீங்கள் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக எதிர்பார்த்தீங்கன்னா நான் லாஜிடெக்கில் இருக்க ஒயர்லெஸ் மவுஸ் ஒன்று வந்துட்டு டேக் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மை ஃபேவரட் இந்த லிஸ்ட், ஜர்னல்ஸ் அண்ட் ஸ்டிக்கி நோட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான பர்சன், உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாம் வந்து டெய்லி ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தென் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டைரிஸ், அதாவது ஜேர்னல்ஸ், பாக்கெட் நோட் புக், அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற ப்ராக்ரஸோட ட்ராக்கிங்க்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். எனக்கு வந்து இந்த டிஜிட்டலாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்லாம் எனக்கு எதுவும் அவ்வளோவா பிடிக்காது. நான் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் பிளானர்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஜேர்னல் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் இது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா ப்ரொடக்டிவிட்டின்னு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி என்னோட லைஃப்பில் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன், இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கெல்லாம் நான் லிங்க் கொடுக்க மாட்டேன். உங்கள் ஏரியாவில் இருக்க ஸ்டேஷனரி ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திங் யூ குட் பை இஸ் ஹார்ட் டிஸ்க் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். இது எல்லாருக்கும் எசென்ஷியல் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ளார வரீங்க, லைக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், ஃபில்மிங், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, இந்த லைனுக்குள்ளார வரீங்க அப்படின்னா தென் டெஃபினட்டாக நமக்கு இந்த லேப்டாப்பில் இருக்க ஸ்டோரேஜ்லாம் பத்தாது. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான் இந்த சிகேட் பிராண்ட்லேருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது அரௌண்ட் 5500 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கை வந்து எடிட்டர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதுக்கு 3 இயர்ஸ்க்கான டேட்டா ரெக்கவரி சர்வீஸுமே பண்ணி தராங்க. நமக்கு 3 இயர்ஸ்க்குள்ளார ஏதாவது டேட்டா வந்து கரெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளால் ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அண்ட் என்னோட பட்ஜெட்க்கு வந்து ஹார்ட் டிஸ்க் தான் கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பட்ஜெட் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு SSD வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நான் அதுக்கான பெஸ்ட் பையிங் லிங்க்குமே வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் பர்சனல் க்ரூமிங்காக ட்ரிம்மர்.
ஆக்சுவலி ஐ ஜென்யூன்லி வாண்டட் டு ஷவுட் அவுட் திஸ் எம்ஐ ட்ரிம்மர் பிகாஸ் இது நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ பர்ச்சேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். எஸ், ஐ காட் மை பியர்ட் அட் மை 11th ஸ்டாண்டர்ட் இட் செல்ஃப். ஸோ நான் அப்போ பர்ச்சேஸ் பண்ணதான் இந்த எம்ஐ ட்ரிம்மர். நான் அப்போ எப்படி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் ஸ்டில் எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. எந்த ஒரு மால் ஃபங்க்ஷனும் நடக்கல. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு நல்ல ட்ரிம்மர் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம பசங்க வந்து இந்த எம்ஐ ட்ரிம்மர் வந்து கன்சிடர் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 90 minutes வரையும் இது வந்து சார்ஜ் நிற்கும். அதாவது மோர் தென் 1 hour வரையும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம டேரெக்டாக வந்து ப்ளக் பண்ணி டேரெக்டாக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்போ பர்சனல் க்ரூமிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால வாங்கினேன். நான் எவ்ரி வீக் ஸ்டில் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது வரையுமே கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம பசங்க வந்து இதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃபிலிப்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரிம்மர் இருக்குது. எப்பயுமே ஃபிலிப்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரிம்மருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதையுமே வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் ப்ராடக்ட் இந்த லிஸ்ட் இஸ் ஒரு பேக் பேக். ஐ ஹோப் நீங்கள் பேக்கெல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் இதில் 10th என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அந்த ஒரு ரீசனால தான் நான் பேக்கை வந்து ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் பேக் வந்து எப்பயுமே ஒரு காலேஜ் எசென்ஷியல் தானே, அதனால நான் வந்து பேக் ஆட் பண்ணிட்டேன். நான் காலேஜ் படிக்கும் போது யூஸ் பண்ணிட்டு இருந்த பேக் எதுனா பூமா பிராண்டில் வந்து ஒரு காம்பேக்ட் ஒரு பேக் இருக்கும், சின்னதாக காம்பேக்டாக இருக்கும். அந்த பேக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் காலேஜுக்கு கொண்டு போன திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்னு, ஒரு நோட்டு, ஒரு லஞ்ச் பாக்ஸ், இது 3 தான் கொண்டு போவேன். எக்ஸாம் டைம் அப்போ அதுவும் கொண்டு போக மாட்டேன். ஸோ அதுக்கு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு இந்த பேக் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்களும் வந்து என்ன மாதிரி இதே திங்ஸ் தான் கொண்டு போகிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கன்சிடர் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து நிறைய கேரி பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லேப்டாப்லாம் வைக்கிற மாதிரி பேக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் டெக்கி ஸ்டைலில் இந்த ஆன்டி தெஃப்ட் பேக்கெல்லாம் இருக்கும், அதில் எது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் நான் அதை வந்து லிங்க் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சஜஸ்ட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே டே டு டே லைஃப்பில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க திங்ஸை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மீனிங் இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்காக நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணல. அண்ட் நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்டுமே நான் வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்க மாட்டேன்னு நம்புறேன். நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன் பேக்கை தவிர. ஆனால் அதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் தான். அண்ட் ஐ ஹோப் இது எதுவுமே வந்து ஃப்ளாஷியாக இருந்திருக்காதுன்னு நம்புறேன். மேபி உங்களுக்கு பிரிண்டர் வேணால் ஃப்ளாஷியாக தெரிஞ்சிருக்கலாம். பட் அதுவுமே எனக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான். பட் மற்ற எல்லாமே நார்மலான ப்ராடக்ட்ஸாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். ஹைப்னு இப்போ புதுசாக ஒரு இது வந்திருக்குல்ல, அதை நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வீடியோ எப்போல்லாம் பார்க்குறீங்களோ ஹைப் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களை ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் அரவிந்த். டூ இன்ஸ்பயர்.